உங்களுடன் நாம் என்றும் எப்போதும். உலக தமிழ் சொந்தங்கள் உங்கள் எத்தனை பேரையும் மீண்டும் வரவேற்கிறோம். உங்களுடன் நாம். இது ஐபிசி தமிழ் தன்னுடைய தொலைக்காட்சியினை ஆரம்பித்த முதலாவது ஆண்டு நிறைவில் உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கிற ஒரு சங்கமம் என்று நாங்கள் சொல்லலாம். உங்களுடைய தொடர்புகளோடு எங்களுடைய ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் தங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை, விருப்பங்களை பகிர்ந்து கொள்கிற நிகழ்ச்சி ஆகிறது. ஆக இப்போது முதல் மீண்டும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 20 நிமிடங்களுக்கு மேல் ஒரு நேர் தொடர்ச்சியாக எங்களோடு தொடர்பிலே காத்திருக்கிறார் கனகராஜா எங்களோடு. கனகராஜா, நீங்கள் காத்திருக்கிற பொழுதே சொல்லிவிட வேண்டும், இங்கே மறுமுனையில் தயா எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். தயா எங்களுடைய தொழில்நுட்பத்துறையினுடைய பொறுப்பாளராக பல முக்கியமான சிக்கல் மிகுந்த தொழில்நுட்பத்துறையினை கையாளுகிறவர். எப்படி ஐபிசி டிவி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த கேள்வி நீங்கள் அவற்றை தான் கேட்க வேணும். அதே போன்று ஜே எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் மாத்திரமில்லாமல் வானொலியினுடைய முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றுகிறவர். கருணாகரன் அண்மை காலத்தில் ஆங்கில நிகழ்ச்சி ஒன்றினை ஆரம்பித்திருக்கிறார். எங்களுடைய ஆங்கில செய்தித்துறையினுடைய பொறுப்பாளர் என்று சொல்லலாம். அது தவிர நிராஜ், பிரேம், சஜி ஆகியோர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும் உங்களை காத்திருக்க வைத்தமைக்காக, நன்றி காத்திருந்தமைக்காக. வணக்கம் கனகராஜா அவர்களே. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் பிரான்ஸ்ல இருந்து கதைக்கிறேன். ஓம். இந்த நிகழ்ச்சி தொடங்கி ஒரு வருஷம் முடிந்ததற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நீங்க அந்த வணக்கம் தாய்நாடு. ஓம், சொல்லுங்க. வணக்கம் தாய்நாடு நன்றாக போய் கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஊருக்கு போய் வந்த மாதிரி இருக்கிறது. ஒரு நாளும் வீதிகள், வீடுகள் எல்லாம் அவர்கள் விவரமாக சொல்லுகிறார்கள், நன்றாக சொல்லுகிறார்கள். ஆக நீங்கள் சொன்ன இந்த தகவலை நேரடியாக இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தொலைபேசி எடுத்து அங்கே இருக்கிற ரிஷி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த தோழர்களுக்கு தெரிவித்து விடுவோம். நன்றி, நீங்கள் அந்த பதிவினை சொன்னமைக்காக. பேசுங்கள், வேறு உங்களுடைய மனதில் உள்ளதை பேசுங்கள். இல்லை, எங்களுக்கு தெரியாத தகவல்களை கூட அறிந்து கொள்கிறோம். மற்றது என்னென்றால் எல்லா இடங்களையும் நீங்கள் காட்டினால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எல்லா இடங்கள் என்று சொல்ற பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? திருவோணமலை, மட்டக்களப்பு போன்ற இடங்கள் எத்தனையோ, மன்னர். நிச்சயமான நிகழ்ச்சி பொறுப்பு பிரேம் நீங்கள் சொல்லுங்க. நினைக்கிறேன் நீங்கள் மலையகத்தை கூட காட்டியிருந்தீர்கள் இல்லையா? சொல்லுங்க என்ன நடக்குது. இல்லை, ஒரு எங்களுக்குள்ள சில தயாரிப்பு சில கட்டுப்பாடுகள் இல்லை, நிதி பிரச்சனைகள் இருக்கிறதானே. நாங்கள் வருவோம், எல்லா ஊருக்கும் வருவோம். நீங்கள் பார்த்த 20 வருஷம் 30 வருஷம் பார்க்காத உங்களோட தெருக்களையும், உங்களோட பள்ளிக்கூடங்களையும், உங்களோட கிணறுகளையும் எல்லாத்தையும் நாங்கள் கட்டாயம் காட்டுவோம். இது ஐபிசி தமிழ் இந்த மக்கள் எங்களோட இன்னும் ஒன்றாடி இருக்கிறதுக்கு இப்படியான நிகழ்ச்சிகளும் ஒரு காரணமாக இருக்குது. நிச்சயமாக இன்னும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பிரதேசங்கள் இன்னும் பல இடங்களில் ஒரு வருடம் தான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார்கள். உண்மையில் எதிர்பாராத அளவுக்கான ஒரு வரவேற்பு இல்லையா நிராஜ்? இந்த வணக்கம் தாய்நாடை பொறுத்த வரைக்கும் ஊரை இங்கே காட்டுதல் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய விடயம். ஆனால் பரவலாக எல்லோரும் தங்களுடைய ஊரை காட்டுகிறோம் என்று வருகிற பொழுது பல இடங்களில் திருகோணமலையில், மட்டக்களப்பில், மலையகத்தில் இன்னும் பல இடங்களில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் விருப்பத்தை தெரிவிக்கிறார். நான் நினைக்கிற பட்சத்தில் தொடர்ச்சியாக வரும். சரி, இன்னும் சில நேர்களை பேசிவிட்டு நாங்கள் வரலாம். தொடர்பிலே காத்திருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு நேர். வணக்கம். வணக்கம். ரஜேந்திரன் என்று சொன்னீர்கள் இல்லையா? ரஜேந்திரன் எங்களுடைய தொழில்நுட்பத்தில் ஒருவர் பணியாற்றுகிறார். நான் அவர் தான் இங்கே கோல் எடுத்தாரோ என்று யோசித்தேன். இல்லை, இது வேறு ரஜேந்திரன். வணக்கம், சொல்லுங்கள் ரஜேந்திரன். இந்த ராஜேந்திரன் தினேசுக்கு அறிமுகமான ஒரு இது ராஜேந்திரன். சொல்லுங்கள் ராஜேந்திரன், உங்களை மறக்க முடியுமா? சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் என்ற முதல் கேள்வி உங்க எல்லாருக்கும் வணக்கம். என்ற முதல் கேள்வி, நீங்க இண்டிபெண்டன்ட், அதாவது சுதந்திரமாக சுயாதீனமா இயங்குற ஒரு ஊடகத்துறையா? அந்த கேள்விக்கு பின்னால் என்ன இருக்கிறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பதில். நான் கேட்கிறேன், நீங்க இந்த கேள்வியே நீங்க சுதந்திரமா ஒரு பக்கச்சார்பற்ற சொல்லுங்கள் ஒரு சுயாதீனமா இயங்குற ஒரு ஊடகத்துறையா? சரி, ஆம் என்று நாங்கள் பதில் சொன்னால் அடுத்து என்ன நீங்க சொல்லுவீங்க? நீங்க ஆமா இல்லையாங்க சொன்னீங்கன்னா சுதந்திரமா தான். சுதந்திரம் என்பதே ஒரு சுதந்திரம் என்று சொல்கிற பொழுது ஏன் நீங்க அந்த கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னா,
சுதந்திரம் என்பதே ஒரு ரிலேட்டிவ் டேர்ம் இல்லையா, ஒரு சார்பான நிலை. எது சுதந்திரம் எது சுதந்திரம் இல்லை. ஆனால் நீங்கள் அரசியல் ரீதியாக சுதந்திரமான ஒரு தொலைக்காட்சி என்று கேட்டால் ஆம் என்பதுதான் நேரடியாக பதிலாக இருக்கும். நாங்கள் எந்தவித கட்சியோ அரசாங்கமோ எதற்கும் சார்பற்ற ஒரு முற்றுமுழுதான சுயாதீனமான நிறுவனம் தான். அதில் எதுவிதமான மாற்றங்களும் இல்லை. அப்படின்னு சொன்னா ஏன் நீங்க தமிழ் மக்கள் என்று சொல்லக்குள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் மட்டும் தமிழ் மக்கள் இல்ல, மட்டக்களப்புல இருக்க மக்களும் தமிழ் மக்கள், கண்டியில இருக்க தமிழ் மக்களும் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்களும் முஸ்லிம் மக்கள். மலையகத்துல எவ்வளவோ சனங்கள் இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறதுக்கு எத்தனையோ மைல் நடந்து போய் வராங்க. ஆனா அதே நேரத்தில் நீங்க யாழ்ப்பாணத்துல ஒரு சின்ன பிரச்சனை இதுகள் என்று சொன்னதையும், முள்ளிவாய்க்கால் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து போட்டு காமிச்சிங்க, தட்ஸ் ஃபைன், உண்மை. ஆனா அதே போல மலையகத்து மக்களுக்கும் நீங்க அதை காமிச்சிங்க என்று சொன்னா நான் இதை உங்களோட ஊடகத்துறையை சுயாதீனமா இண்டிபெண்டா எங்கிற ஊடகத்துறையை ஏற்றுக்கொள்வேன். நன்றி ராஜேந்திரன். உண்மையில் நீங்கள் தொட்டபடி நான் இருக்க எல்லோருக்கும் இங்கே கருத்து இருக்கிறது. மிக சுருக்கமாக நான் சொல்லி, நான் நிராஜ் டேவிட் CEO என்றபடினால் அவர்களிருந்து ஆரம்பிக்கிற சஜிதரன் வரையிலும் கருத்து இருக்கிறது. இதற்காகவே தான் நினைக்கிறேன் வணக்கம் தாய்நாடு மலையகத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டதே மலையகத்தில் உள்ளபடி எங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். வடக்கு கிழக்கு பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணமோ மட்டக்களப்போ திருகோணமலையோ அம்பாறையோ என்று எதுவித பாகுபாடையும் எங்களுடைய செய்தித்துறையோ நடப்பு விவகாரத்துறையோ எதிலும் எந்த காலத்திலும் பார்ப்பதில்லை. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் எல்லா மண்ணிலிருந்தும் வந்த பல வீட்டு பலகாரங்களாகத்தான் நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இங்கே எந்த ஒரு தனி மாவட்டத்தினுடைய டொமினேஷனும் இங்கே இல்லை என்பதை சொல்லிக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் நிராஜ் நீங்கள் என்ன சொல்வீர்கள் இந்த கேள்வி? அந்த வணக்கம் தாய்நாடு அந்த விடயத்தில் மட்டக்களப்பில் வணக்கம் தாய்நாடு ஆரம்பத்தில் பதிவு செய்யப்பட்டது. மட்டக்களப்பிற்கு உரித்தான வசந்தன் கூத்து அதில் வழியாகி இருந்தது. அதே போன்று மட்டக்களப்பின் கட்டித்தயிர் சம்பந்தமான ஒரு எபிசோட் செய்திருந்தார்கள். அதே போன்று அம்பா என்று கூறப்படுகின்ற அந்த கரைவலை இழுக்கின்ற பொழுது பாடப்படுகின்ற பாடல்கள் ஆரம்பமே கிழக்கை மட்டக்களப்பை குறிப்பாக வாகரி பிரதேசங்கள், கண்ணன்குடா போன்ற பிரதேசங்களில் இருந்தெல்லாம் ஏராளமான காட்சிகள் எபிசோட்கள் செய்யப்பட்டிருந்தன. அதேபோன்று மலையகத்துக்கு அண்மையில் விஜயம் செய்து மலையகம் தொடர்பான ஒரு நீண்ட பார்வையை வணக்கம் தாய்நாடு செலுத்தி இருந்தது. அதே போன்று நீங்கள் செய்திகளை நீங்கள் கவனித்தீர்களாக இருந்தால் எங்களுடைய செய்திகள் எல்லா பிரதேசத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் வருகிறது. நீங்கள் அதை சொல்லுகிற பொழுது என்னுடைய இந்த தொடர்பின் ஊடாக எங்களுடைய செய்தித்துறை பொறுப்பாளர் சொல்லுகிறார், அன்றாடம் அது ஹட்டனாக இருக்கட்டும், தலவாக்கலையாக இருக்கட்டும், பதுளையாக இருக்கட்டும், மலையகத்தினுடைய அத்தனை பிரதேசங்களிலும் மிக முக்கியமான நிகழ்வு நடைகிற பொழுதும் அன்றாட செய்திகளில் கண்டிப்பாக தவறில்லாமல் நாங்கள் சேர்த்து வந்து கொண்டிருக்கிறோம் என்கிற விடயத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் இப்போது எனக்கு கூடாக அந்த பதிவினை மேற்கொள்கிறார். ஆகவே எங்களுடைய செய்தி ஒரு பிரதேசத்தை மட்டும் கண்டிப்பாக நிற்பதில்லை. இதில் கிழக்கைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் முக்கிய பொறுப்பில், மலையகத்தைச் சேர்ந்தவர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார்கள் எங்களுடைய ஊடகத்தில், வடபகுதியைச் சேர்ந்தவர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார்கள், தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார்கள். ஏன்னா எங்களுடைய ஐபிசி தமிழ் என்பது உலகத் தமிழருக்கு ஒரு உறவு பாலம். நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு உறவு பாலத்தை அமைக்காமல் நாங்கள் உலகத் தமிழருடைய உறவு பாலத்தை அமைத்து விட முடியாது. எனவே நாங்கள் அத்திவாரத்தில் இருந்து நாங்கள் மிக மிக கவனமாக இருக்கின்றோம். பெண்களுக்கான சமத்துவம் இங்கு வழங்கப்படுகின்றது. புதியவர்களை இழைத்துக் கொள்கின்ற விடயங்களில் நாங்கள் மிக மிக அக்கறை இருக்கின்றோம். பெண்கள் முக்கிய பதவிகளில் இங்கு வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பவர்கள் முக்கியமாக பெண்களாக இருக்கின்றார். அநேகமாக முக்கியமான பதவிகளில் வகிப்பவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் எல்லா பிரதேசத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் அவர்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ற வகையில் எல்லா பதவிகளிலும் முக்கியமான தீர்மானம் எடுக்கும் சக்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதில் பிரதேசத்தை அடிப்படையாக வைத்த எந்த விடயமும் நடைபெறவில்லை. என்ன சொல்லலாம் என்று சொல்லி சொன்னார் நிராஜ் அவர்கள் சொல்வது சேர்த்து, உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு விடயம் இருந்து நாங்கள் தவறு விட்டோம் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து தொடர்பு எடுத்து எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லையா நிராஜ்? நீங்கள் இப்போது ஒரு ஹட்டனில் மிக முக்கியமான ஏதோ ஒன்று நடந்து விட்டது, உங்களுடைய செய்திகளில் வரவில்லை அல்லது நீங்கள் கவனிக்கவில்லை என்று சொன்னால் உரிமையோடு எடுத்து எங்களுக்கு சொல்லுங்கள். அதை நாங்கள் உண்மையில் தவற விட்டிருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்வோம். நாங்களாக திட்டமிட்டு சில பிரதேசங்களுக்கு முக்கியம் சில பிரதேசங்களுக்கு முக்கியம் கொடுப்பதில்லை என்கிற எந்த ஒரு தீர்மானமும் இங்கே எடுக்கப்படுவதில்லை. ஆக நீங்கள் அப்படி ஏதாவது விடப்பட்டிருந்தால் தயவு செய்து கொண்டு வாருங்கள். ஆனால் அடிப்படை ஒன்று இருக்கிறது. இந்த ஊடகம் லண்டனை தளமாக கொண்டு புலம்பெயர் தமிழர்களுடைய பெருவாரியான ஊடக வாசகர்களாக கொண்டு இயங்குகிற ஒரு சூழலில் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வடக்கு கிழக்கு சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எங்களுடைய மலையகத்தில் இருந்து எங்களுடைய தொலைக்காட்சி பார்க்கின்ற எண்ணிக்கை குறைவாக இருக்கின்ற அந்த காரணமும் கூட அந்த ப்ரொபோர்ஷனில்
அந்த விகித அளவுகளில் சில நேரம் ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கே சொல்லக்கூடியது. ஒரு பதிவினை கொண்டு வரலாம். இந்த படத்தில் எங்களோடு பல வித்தியாசமானவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொல்லியிருந்தோம். பல திறமைகளை இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஜேஜே எங்களோடு வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார். ஜேஜே ஒரு நடிகனாக வர வேண்டும் என்று தன்னை ஒரு தகவமைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இன்றைய பொழுது நேரடியாக எங்களுடைய கலையத்தில் வந்திருக்கிறார், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக. ஆனால் பல திறமைகள் கொண்ட பலர் எங்களோடு இருக்கிறார்கள். ஒருவர் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறவர் முகுந்தன். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வானொலி நிகழ்ச்சியில் கேட்டிருப்பீர்கள். அவர் எடிட் செய்து கொண்டிருந்த பொழுது அவரை போயிட்டு நாங்கள் சந்தித்திருந்தோம். இந்த ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு எடிட்டிங் வேலை அவரோடு பேசி பார்க்கலாம். முகுந்தன் இருக்கிறீர்கள் என்று இருக்கிறேன். வணக்கம். எப்படி போகிறது இந்த ரெண்டு வித்தியாசமான வேலைகள்? முகுந்தன், விஷயம் அதாவது இந்த மீடியான்றது வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் நடந்துச்சு. அதுக்குள்ள வந்த பிறகுதான் நிறைய விஷயங்களை தேடி தேடி படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போ ஆரம்ப காலத்துல இருந்தே நான் வந்து ஒரு எடிட்டராக தான் இந்த மீடியாவுக்குள்ளே என்டர் ஆனேன். அப்போ அதுக்கு பிறகு தான் படிப்படியாக ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி என்னோட கூட இருந்தாக்கள் தான் என்னை கூட வளர்த்து விட்டாங்க தான் முக்கியமாக நாங்கள் சொல்லணும். ஸோ அப்போ ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு குறிப்பாக எனது ஓவியம் தான் அது பேஷன் அப்படின்னு சொல்லலாம். உண்மைக்கு ஓவியத்தில் நான் ஏதாவது தூரம் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நினைச்சு கொண்டு வந்தேன். பட் அந்த ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதை நாங்கள் எந்த ஒரு பிரிவுகளையும் நாங்கள் புகுத்தலாம் அப்படின்ற வந்து இந்த ஊடகத்துக்குள்ள வந்த அப்புறம் தான் நான் புரிஞ்சு கொண்டேன். இப்போ அதுதான் என்னுடைய இந்த எடிட்டிங்காக இருக்கட்டும், அதை தாண்டி இந்த ப்ரெசென்டிங்காக இருக்கட்டும், அதுக்குள்ளெல்லாம் என்ன இனம் காட்டக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துச்சு அப்படி சொல்லலாம். உண்மைக்கும் நான் வந்து இந்த ஆஃபீஸில் நான் ஒரு கடைக்குட்டி அப்படின்னு சொல்லலாம். உண்மைக்கும் எல்லாருமே வந்து பல வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் எல்லாருமே இருக்கிற நேரம் வந்து இப்போ எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நான் போய் கேட்குற நேரமெல்லாம் எனக்கு சொல்லி தருவாங்க. அப்படி அவங்களோட இருக்கிற நேரம், அதாவது என்னோட இருக்கிறார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்யணும், ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தோடையே இருக்கிறபடியா எங்களாலே சும்மா இருக்க முடியாது. இப்போ அவங்க ஒரு நேரம் நாங்களும் அவங்களோட சேர்ந்து ஓடினாத்தான் நாங்களும் அந்த எண்ட் ஆஃப் தி டே ஐபிசி தமிழ் அப்படின்ற ஒரு அந்த லோகோ, அந்த இலக்கை வந்து நாங்கள் அடையலாம் அப்படின்னா நாங்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்ரிடே புதுசாக சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொண்டு இருக்குது, புதுசாக இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற வகையில் எங்களுடைய அறிவையும் எங்களுடைய அறிவு விருத்தியை நாங்கள் வளர்த்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தா தான் நாங்கள் வந்து இந்த காலத்தில் இந்த ஒரு ஊடகத்தில் நாங்கள் நிலைச்சிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ அதுதான் என்ன தூண்டுது. பிரபு, முத்து, சுரேஷ், நிறைய பேர் இப்போ எடிட்டிங்கில் நிறைய காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறார்கள் எல்லாம் வந்து தான் இப்போ செஞ்சு கொண்டிருப்போம். நம்ம வந்துட்டு இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், அது என்ன இதை மாற்றி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து நான் படிச்ச சாஃப்ட்வேர் இப்போ 8 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் நான் ஒரு 3 மாசம் தான் இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் படிச்சேன், அடோப் பிரீமியர். அது 6.5. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-12 அப்டேட்ஸ் ஆகி இப்போ வந்து CC8 சொல்ற ஒரு அதிநவீன ஒரு சாஃப்ட்வேர்ஸ்ல நாங்கள் இப்போ வீடியோஸ் எடிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ அப்போ இது நம்ம வந்து ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சினா இந்த வளர்ச்சிக்கு ஒவ்வொரு படியா இருந்தது வந்து இந்த மாதிரி எடிட்டர்ஸ், இந்த மாதிரி நான் சந்திச்ச ஆக்கள், அதாவது இந்த ஊடகத்துக்குள்ள வந்த பிறகு நான் சந்திச்ச ஆக்கள் அப்படின்னு தான் நான் முக்கியமாக சொல்லணும். இப்போ அவங்களுக்கு தான் மிக முக்கியமான நன்றி. இப்போ நான் இந்த இடத்துல இருந்து இப்படி பேசி கொண்டிருக்கிறேன், அதுக்கு வந்து அவங்களும் ஒரு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். நன்றி முகுந்தன். உண்மையில் இந்த இளம் தலைமுறை அல்லது இளையவர்கள் இதில் வர வேண்டும், செய்ய வேண்டும் என்றெல்லாம் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தாலும் அந்த வரிசையில் வந்து நிற்கிறவர்களில் முக்கியமானவர்கள் ஒரு எடிட்டர், அது தவிர ஒரு ஓவியன், ஒரு இசைத்துறையில் ஆர்வம் கொண்டவர், நிகழ்ச்சி தொகுப்பில், தயாரிப்பில், செய்திகளில் என்றெல்லாம் பல விடயங்களில் ஆர்வம் காட்டியிருக்கிறவர்கள். இது போன்று பல பேர் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அது தவிர இன்னும் இப்படிப்பட்ட பலரோடு பேசவிருக்கும். ஆனால் அவர் சொன்ன அந்த சுரேஷ், முத்து என்று நாங்கள் நிகழ்ச்சிகளில் சொல்கிற இவர்கள் எவரும் இன்று திரைக்கு முன் வருவதில்லை என்கிற பிடிவாதத்தோடு இருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய பிரதிநிதியாக முகுந்தன் வந்து பேசினார் என்று தான் நாங்கள் எடுக்கலாம். காத்திருக்கும் இன்னொரு நேயர் உங்களிடம் வருகிறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஆனந்தன், வணக்கம். ஆனந்தன், வணக்கம் தினேஷ். வணக்கம். நான் மூது பிரதேசத்திலிருந்து தற்சமயம் லண்டன்ல வசிக்கிற ஆனந்தம் கேட்கிறேன். நான் இந்த உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறேன், இந்த வணக்கம் தாய்நாடு பார்க்குறேன். எனக்கு ஒரு கவலை என்னண்டா, என்னுடைய பிரதேசம் மூதூர்ல ஒரு குக்கிராமம் பாலத்தடிச்சேன்னு சொல்றது கடந்த 30 ஆண்டு காலமாக இராணுவத்திர பிடியில இருந்து இப்ப கடந்த 2 மாதங்களாக தான் விடுதலை செய்யப்பட்டிருக்குது அந்த ஊர். அதுல இருந்த மக்கள் எல்லாம் அங்கேயும் சேரப்பட்டு கனவே இறந்தும் அப்படியும் இப்படியும் போய்விட்டார்கள். தற்சமயம் அவர்கள் விட்டு போய் சென்றாலும் அந்த காணிக்குரிய எல்லைகள் அதுகளால சரியான பிரச்சனையா இருக்குது. நான் கேட்கிறதுனால அந்த வணக்கம் தாய்நாடு நான் பார்க்கிறேன், அது நடிகிலும் யாழ்ப்பாண பிரதேசத்தையே இது முழுமுதலாக கொண்டு காட்டப்படுது, ஏனைய பிரதேசங்களும் இருக்கிறது. தயவு செய்து அதை கொஞ்சம் நீங்க கவனத்தில் எடுக்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை.
நிச்சயமாக உங்களுடைய கருத்தை நாங்கள் அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அந்த அணிக்கு கொடுத்து வரலாம். அவர்கள் யாழ்ப்பாணத்தில் பேஸ் ஆக இருக்கின்றபடினால் அவர்கள் இலகுவாக இருக்கிறது தினந்தோறும் போயிட்டு சென்று வருவதற்கு. கிழக்கில் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, வெகு சீக்கிரம் இந்த மாத முடிவுக்கு முன்பதாக கிழக்குக்கு சென்று அவர்கள் நிறைய விடயங்களை படப்பிடிப்பதற்கான பட்டியல்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன. அதுக்கான ஒரு டீமும் தயாராகி கொண்டிருக்கின்றது. நிச்சயமா. நீங்கள் மூதூர் என்று சொன்னீர்கள் இல்லையா? இந்த பிரச்சனை கன இடங்கள்ல இந்த இராணுவ ஆக்கிரமிப்பு மிக மோசமாக இருக்கிறது. அதுல இப்ப தற்சமயம் தான் இப்ப 30 வருஷங்கள் போராடித்தான், அது தனிய மக்கள் மட்டும்தான் போராடித்தான் இதை மீட்டிருக்கிறார்கள். அதான் நான் சொல்ல வரேன். அதே போல இன்னும் இருக்குது பிரதேசங்கள், அதுகளையும் நீங்க இது கோடிட்டு காட்டினா மிக நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நாளை பொழுது முதல் காலடி வைக்கிற இந்த 2ஆம் ஆண்டு பொது வணக்கம் தாய்நாடு என்கிற ஒரு நிகழ்ச்சியினை பதிவு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மண்ணின் ஞாபகத்தை இங்கே எங்கள் கண்முன் கொண்டு வந்து படைத்திருக்கிறது. அது பறந்து விரிந்து எல்லா பிரதேசங்களுக்கும் செல்ல வேண்டும் என்கிற அந்த கனவுகள் இந்த வருடத்தோடு அமுலாக தொடங்கும் என்பது நான் நினைக்கிறேன் முக்கியமானது ஒன்றாக இருக்கும். நான் தயாவிடம் எங்களுடைய தொழில்நுட்பம் பற்றி சில விடயங்களை பேச வேண்டும். அதற்கிடையில் இன்னும் ஒருவருக்கு என்ன நேரம் காத்திருக்கிறார். ஸ்டீஃபன் இத்தாலியில் இருந்து. வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம். வணக்கம் தினேஷ். வணக்கம். இங்கே பிரேம் கதிர், நிராஜ், டேவிட், தயா, ஜே கருணாகரன், சஜி போன்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை தவிர இன்னும் வெளியில் இன்னும் பல பேர், இந்த இவர்கள் போக இன்னும் ஒரு பல பேர் இங்கே வருவதற்காக காத்திருக்கிறார். சொல்லுங்கள் நீங்கள் எல்லோருக்குமா. எங்களுடைய வாழ்த்துக்கள். எத்தனையோ தொலைக்காட்சிகள் வந்து யூரோப்ல, ஆனா அந்த ஒரு வருடத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுது இந்த ஐபிசிக்கு தான். நன்றி. ஏன்னா அவ்வளவுக்கு அந்த டீம் ஸ்பிரிட் சொல்றது இங்கிலீஷ்ல டீம் ஸ்பிரிட் ஒர்க் நடத்துறபடியால எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறுறோம் நாங்க முக்கியமாக. நன்றி. ஏன்னா உங்களுடைய நிகழ்ச்சிகள் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு அது எப்படி சொல்றது, இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இட்ஸ் வெல் ஆர்கனைஸ்ட். அதோட இந்த நம் நாடு ப்ரோக்ராம் அதுல வந்து நீங்க வந்து எல்லாரும் கவர் பண்ணிருக்கீங்க. நான் குறை சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா மலையா மக்கள் இருந்தாங்க, கொழும்பு இருந்துச்சு, கண்டி இருந்தது, யாழ்ப்பாணம் இருந்தது, மட்டக்களப்பு இருந்தது. ஆனா இப்ப கூட இந்த லாஸ்ட் 1 மந்த்தா கூட போறது யாழ்ப்பாணம் தான். மற்ற இடங்கள் அவ்வளவு வர இல்லை. ஆனா ஸ்டார்ட்ல இருந்து வந்துச்சு எல்லா இடமும். அதை நாங்க அப்ரிஷியேட் பண்ணணும். சரி, வேற என்ன இருக்கு உங்களோட மனசுல? போது வணக்கம் தாய்நாடு இந்த வருடம் பல இடங்களுக்கு போவோம் என்று சொல்லி வேறு ஏதேனும் இருக்கா? இந்த வணக்கம் தாய்நாடு பரவலாக வேண்டும் என்பதை தவிர ஐபிசி தமிழ் பற்றி உங்களுடைய மனதில் வேறு ஏதேனும் கருத்துக்களும் இருக்கிறதா? வேற என்னன்னா, இளைஞர்களுக்கு கொஞ்சம் நிகழ்ச்சிகள் கூட்ட வேண்டும் நீங்க, அது முக்கியம். ஏன்னா இளைஞர்கள் தான் இப்ப பிள்ளையான வழியில போறாங்க, வருங்கால சந்ததிகள். அவங்களுக்கு ஏதாவது நல்ல அட்வைஸ் பண்ற ப்ரோக்ராம்கள் அல்லது ஏதாவது முக்கியமான இப்ப இரவு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் வந்து பிள்ளையான வழியில தான் போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும் 100% ஏன்னா வெளிநாட்டு கலாச்சாரம், வெளிநாட்டு பாஷை, வெளிநாட்டு பிரச்சனைகளால அவங்க மூழ்கி கொண்டு போறபடியால அதை மாத்துறதுக்கு ஏதாவது ஐபிசி ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது செஞ்சு அவங்களை இன்வால்வ் ஆக்குனா நல்லதா இருக்கும். கட்டாயம். இது அவர் சொன்னது போல இன்னும் ஒரு 10 to 15 புதிய நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் சார்ந்து புதிய நிகழ்ச்சிகள் தயாரிப்பில் உருவாகி கொண்டிருக்கிறது. வரும் மாதங்களில் வரும் வாரங்களில் புதிய புதிய நிகழ்ச்சிகள் வந்து நாங்கள் சொன்னது மாதிரி மக்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய பல நிகழ்ச்சிகள் காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் பிரேம் கதிர் சொல்லுது பல நிகழ்ச்சிகள் வரும். இது நினைக்கிறேன் ஒரு கம்பெயினாக அண்மை காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லலாம். இன்று கூட நிகழ்ச்சிக்கு வருவதற்கிடையில் இந்த இளைஞர்களுடைய இந்த விவகாரங்கள் குறித்த ஒரு நிகழ்ச்சி பற்றிய உரையாடலுக்கு பிறகுதான் இங்கே வந்து சேர்ந்து இருக்கிறோம். அது தவிர பலர் இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். நினைக்கிறேன் இந்த ப்ரோசஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. ஒன்று ஐபிசி தமிழை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தில் நாங்கள் மிக மிக தெளிவாக இருக்கின்றோம். ஆரம்பம் முதலாக, அதாவது இந்த பொறுப்பை இளைஞர்களிடம் கவனமாக கையளிப்பது என்பதில் நாங்கள் எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்கக்கூடாது. என்றால் குறிப்பாக இவர் ஒரு இளைஞர், இவரிடம்தான் இந்த முழு ஸ்டூடியோவை அமைப்பதற்கான பொறுப்புகள், இதை பற்றிய ரிசர்ச்சை செய்வதற்கான பொறுப்புகள் என்று கூட இந்த மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இவரை விட வயதில் இளையவரான இன்னொருவரிடம்தான் ஒட்டுமொத்தமான அந்த டிரான்ஸ்மிஷனை கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஜே பவித்ரா போன்றவர்களை எடுத்துக்கொண்டால் இளைஞர்களிடம்தான் ஒட்டுமொத்தமான வானொலி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இளைஞர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் அந்த வானொலிகள் அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் மிக மிக தெளிவாக இருக்கின்றோம். கூடிய வரையில் இளைஞர்களிடம்தான் இப்பொழுது ஒரு ஊடகத்தை நடத்துகின்ற மிக முக்கிய பொறுப்பாக வழங்க ஒரு தொலைக்காட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பு இவரிடம் வழங்கப்படுகின்றது. என்றால் இவர் சிறுவயதில் இங்கு வந்து இங்கு பிரெஞ்சு மொழியை கற்று
இங்கு வளர்ந்த ஒரு 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 பையன் என்று கூறலாம். இலங்கைக்கும் இவருக்கும் இடையிலான உறவுகள் என்பது மிக மிக அரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர் தான் இன்று தொலைக்காட்சியை நடத்துகின்றார். எனவே இளைஞர்களிடம் நாங்கள் ஏராளமானவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஏராளமானவர்களுக்கு அழைப்பு விட்டுக் கொண்டிருக்கின்றோம். தாராளமாக வரலாம். இது உங்களுடைய ஊடகம், IBC தமிழ், தமிழர்களுடைய ஊடகம். இது உங்களுடைய ஊடகம். உங்களுடைய வீடுகளுக்கு செல்வது போன்று நீங்கள் வரலாம். சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதற்கு உட்பட்டு இங்கு நடப்பீர்களாக இருந்தால் இந்த ஊடகத்தை எல்லாரிடம் இணைந்து நாங்கள் கட்டி எழுப்பலாம். உங்களிடம் ஒப்படைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் தயாவை சொன்ன பிறகு தான் பார்த்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, தயா இங்கே இருக்கிறார். மிகவும் ஒரு இயல்பான ஒரு மனிதர் என்று சொல்லலாம். இந்த தொலைக்காட்சி கட்டிடங்களாக வெறுந்தரையிலிருந்து உருவாக்கப்பட்டு தொழில்நுட்ப நுட்பங்களில் அவை மெருகேறி கொண்டிருந்த அந்த காலங்களில் எல்லாம் இருந்த ஒருவர். இப்போது இந்த டிரான்ஸ்மிஷன் என்று கூறக்கூடிய பகுதி இதனுடைய IT இவற்றுக்கு பொறுப்பார். தயா, உண்மையில் ஒரு சின்ன கேள்வி தான் உங்கள்கிட்ட. நீங்கள் பெரிய டெக்னிக்கலானால நாங்கள் பெரிய கேள்வி கேட்க மாட்டோம். நீங்கள் பெரிய பெரிய வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க. அப்போ சின்னதாக ஒரு கேள்வி, பலர் கேட்கிற கேள்வி, எங்களுடைய நேயர்கள் நினைக்கிற சஜிக்கும் இந்த கருத்து வந்திருக்கக்கூடும். இந்த IBC தமிழ் தொலைக்காட்சி திரை நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. அது தொலைக்காட்சி திரை நல்லது, எப்படி அது நடக்குது, என்ன செய்கிறீங்க? நம்ம சொல்லாதீங்க, தெரிஞ்ச மொழி எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லது. டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வாய்க்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்போ எனக்கு சரியான கஷ்டம் சொல்கிறது. என்னாலும் எளிய மொழியில் சொல்ல வேணும்னு சொன்னால், இது ஹை டெஃபினிஷன், அது உயர் காணொலி தொழில்நுட்பம். அந்த இதில் தான் நாங்கள் மற்ற எந்த ஊடகத்திலையும், இப்போ மற்ற ஆங்கில தொலைக்காட்சிகள் இருக்கிறது, வேறு தொலைக்காட்சிகள் இருக்கிறது. எங்கள் ஈவன் ஐரோப்பியாவில் கூட நாங்கள் எல்லாம் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனில் தான் மற்ற தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. அப்போ நாங்கள் பல இந்த ஒரு ப்ரொஜெக்ட் டீம் இங்கே வேலை செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எல்லா விதமான இடங்களுக்கும் நாங்கள் சென்றிருந்தோம். அத்தனை ஆங்கில சேனல்களுக்கும் இங்கே உள்ளது யூரோப் எல்லா இடமும் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இன்னொரு குழு நெதர்லாந்து வரைக்கும் சென்றார்கள். அங்கே உள்ள தொழில்நுட்பங்களை பார்த்து கடைசியாக, அதாவது இன்று இங்கே இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்களில் இல்லாத, தொலைக்காட்சி நிலையங்களில் இல்லாத தொழில்நுட்பத்தை கூட நாங்கள் இங்கே உள்வாங்கி இருக்கின்றோம். இதற்கு நிதி எவ்வளவோ நிதி என்று சொல்லும்போது அதிகமான செலவிடப்பட்டாலும் எங்கள் ஆராய்ச்சி, அதாவது எங்கள் குழுவின் ரிசர்ச் மூலமாக நாங்கள் அந்த செலவை மிகவும் குறைந்த அளவில் ஒரு இடைப்பட்ட ஒரு தரத்திற்கேற்ற மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். தொழில்நுட்பம் என்று வரும்போது அது உயரிய தொழில்நுட்பமாக இருந்தாலும் நிதி என்ற வகையில் எங்களது ஒரு ஊடகத்தில் எங்கள் இன்வெஸ்டர்ஸுக்கு கையை கடிக்காத ஒரு நிலையில் அதாவது நாங்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்து தான் அவர்களை செலவழிக்கவும் வைத்திருக்கிறோம். இல்லை, அவர்கள் கையை கடித்ததா இல்லையான்ற கேள்வி நாங்கள் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். அது என்னுடைய ஏரியா கிடையாது. என்னன்னு சொன்னால், இப்பொழுது அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல தூரம் ட்ராவல் பண்ண இருக்கிறது. ஆனால் ஹை டெஃபினிஷன், இப்போ ஹை டெஃபினிஷன் இப்பொழுது நான் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம், தமிழ் தொலைக்காட்சிகளில் நாங்கள் தான் ஹை டெஃபினிஷனில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாக. கண்டிப்பாக நீங்கள் சொல்வது திட்ட தெளிவாக புரிந்தது. நன்றி தயா. நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும். ஜே எங்களோடு இருக்கிறார்கள். வானொலி பற்றியும் பேச வேண்டும். இன்னும் பல விடயங்கள் காத்திருக்கிற நேர்கள். நாங்கள் எதிர்பார்த்ததை விட நேரம் வேகமாக போகிறதோ என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இருந்தாலும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் பல மணித்துளிகள் உங்களோடு இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். உங்களோடு நாம் சின்னதொரு இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் தொடரும். என்றும் எப்போதும்